அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. நாராயணாய் வித்மேகி வாசுதேவாய திமஹி தன்னோ விஷ்ணு பிரஜித்யாது. ஏகதந்தாய் விக்னமே வக்ரதுண்டாய திமஹி தன்னோ தந்தி பிரஜித்யாது. நாராயணாய் வித்மேகி வாசுதேவாய திமஹி தன்னோ விஷ்ணு பிரஜித்யாது. ஹரிஹரி நாராயணா. வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதம் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி சிறப்பு மிக்கது. அப்படி பார்க்கும்போது இந்த வருடம் விஸ்வாச வருடம் மார்கழி மாதம் 15ஆம் தேதி 30/12/2025 செவ்வாய்க்கிழமை வைகுண்ட ஏகாதசி. அது முக்கொடி ஏகாதசின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஏகாதசியில் இந்த வழிபாடு அன்றைக்கி பரணி நட்சத்திரம் மேசராசியில் சந்திரன் பயணம் மேற்கொண்டார். ஆகவே காலப்புருஷ தத்துவ பிரகாரம் ஜாதக ரீதி மேசராசியில் சந்திரன் இருக்கும்போது ஏகாதசி திதி வரும்போதும் அவ்வளோ சிறப்பு. மறுநாளே கிருத்திகம் ஆகிடுது. ஆகவே கண்டிப்பாக விரதங்கள் எந்த விரதமும் நம்ம தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்போ வைகுண்ட ஏகாதசினா முக்கோடி ஏகாதசி. அப்போ முக்கோடி ஏகாதசி அப்படின்னா மோட்சத்தை கொடுக்கும். அப்போ எத்தனை ஒரு வருடத்துக்கு 24 ஏகாதசியில் ஒரு ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி. சில நேரம் 25 வரும். 24 ஏகாதசிக்கு அதில் வைகுண்ட ஏகாதசி ஒன்று வரும்போது நம்மளுக்கு எவ்வளோ தவறுகள் நம்ம செய்திருந்தாலும் விரதங்கள் காலத்தில் நம்ம முழுமையாக இறைவன்கிட்ட அர்ப்பணிக்கும் போது அந்த தெய்வம் அனைத்து தவறுகளை மறைத்து உங்களுடைய பாப மன்னிப்பு, அதாவது என்ன சொல்லுவோம், ஒரு வழக்காடு மன்றத்தில் போய் நம்ம வழக்காடு செய்கிறார், வாதம் பிரதிவாதம் அப்படின்னு வரும்போது அந்த தோஷம் நம்மளுக்கு நிவர்த்தி பண்ணிவிடும். அப்போ அந்த ஜட்ஜிமெண்ட்டும் கொடுக்குறார் அடுத்து. அப்போ அந்த வாதம் பிரதிவாதம் நம்ம நடக்கும்போது எப்படி நம்மளுக்கு ஒரு விடுதலை கிடைக்குதோ நியாயத்துக்கு ஏற்றபடி, அதே போல் அந்த வைகுண்ட ஏகாதசிக்கு விரதம் இருந்து அந்த தெய்வத்தை சேவிக்கும்போது நம்மளுக்கு மோட்சம் கிடைக்குது. நம்ம ஒரு வருடம் முழுவதும் எத்தனையோ இடத்துல எத்தனையோ தவறு நடக்கலாம், எத்தனையோ இடத்துல ஒரு குறைபாடு நம்மளுக்கு இருந்துட்டு வரலாம். அத்தனை குறைபாடு நிவர்த்தி கொண்டான மார்க்கம் நம்மளுக்கு கிடைத்துவிடும். இத்தனை நம்ம சரியான முறையில் ஃபாலோ பண்ணணும். அப்போ பெருமாளை போய் சேவிச்சா போதுமா? அந்த பரமபத வாசல் சொர்க்க வாசல் திறக்கிற நேரம் நம்ம அதை போய் தரிசனம் செய்யணும் அந்த சாமி வரும்போது. அப்போ எங்கெங்கே நம்ம ஆலயத்தில் பெருமாள் ஆலயம் பக்கத்தில் இருக்குதோ அங்கே சொர்க்க வாசல் திறக்கிறாங்கன்னா நம்ம அங்கே அந்த இடத்துல போய் நம்ம இந்த பெருமாளை போய் தரிசனிக்கும் போது நம்மளுக்கு கைமேல் பலம் கொடுக்கும். அன்றைய முழுவதும் பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். முழு உபவாசம் விரதம் வழிபாடு செய்யலாம். அப்போ ஏகாதசி விரதம் உன்னதமான பலன் கொடுக்கக்கூடிய தன்மை. அப்போ நம்ம ஏன் அந்த விரதங்கள் அப்படின்னு வைக்கிறாங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விரதங்கள். அப்போ ஏகாதசி விரதம், திருவோண விரதம் பெருமாள் வழியில், சிவ வழியில் பிரதோஷ விரதம், சோமவார விரதம் சிவனுக்கு, முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதம், கிருத்திகை விரதம் முருகப்பெருமானுக்கு, விநாயகப் பெருமானுக்கு சதுர்த்தி விரதம் மட்டுமே, வளர்பிறை தேய்பிறை. அப்போ ஏதேனும் ஒரு விரதத்தை நம்ம கையாளுறோம். அப்போ அந்த விரதம் இருந்து நம்மளை அந்த தெய்வத்தை போய் நம்ம தரிசிக்கும் போது அந்த தெய்வத்துண்டான பரிபூர்ண சுபாவம் நம்மளுக்கு அடைஞ்சிடும். அப்போ நீங்கள் ஒரு 3 வருடம் ஏகாதசி 12, 24, 24, 24 அப்போ 3, 24 நம்ம கடந்துட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஞானத்தை உண்டாக்கிடுவார். அப்போ 3 வருஷம் 24, 24, 48, 48 ஒரு 24. அப்போ இப்படியே நம்ம 108 வரைக்கும் போயிடணும். அப்போ அந்த 108 ஏகாதசி நம்ம விரதம் இருந்துட்டாலே ஒரு 4-5 வருடத்துக்குள்ளே நம்மளுக்கு கிடைச்சிடும் அந்த பாக்கியம். 108 ஏகாதசி, 108 பிரதோஷம். யார் முறையாக சஷ்டி விரதம், சதுர்த்தி விரதம் இருந்து வராங்களோ அவங்களுக்கு கைமேல் பலன். எது நடத்தாலும், எது நினைத்தாலும், எது எடுத்தாலும் கைமேல் பலன் கொடுத்துரும். அப்போ சொல் பலன் கிடைச்சிரும். கர்ம வினை குறைஞ்சிருது. தவறாமல் ஏகாதசி விரதம் இருந்தார், தவறாமல் பிரதோஷம் இருந்தார், தவறாமல் சதுர்த்தி இருந்தார், தவறாமல் சஷ்டி விரதம் இருந்தார்னா நம்மளுக்கு அனைத்து வகையான நன்மைகள் கிடைச்சி வந்துடும் தானாகவே. ஒரு 108 முறை அந்த விரதங்கள் அந்த காலம் மட்டும்தான். இப்போ தினசரி விரதம் இருக்க முடியுமா? முடியாது. அப்போ அந்த காலகட்டத்தில் மட்டும் நம்ம விரதம் இருந்து அந்தந்த தெய்வத்தை போய் நம்ம தரிசிக்கும் போது நம்மளுக்கு அனைத்து சௌபாகியங்களும் கிடைக்குது. அப்போ 108 ஏகாதசி விரதம் இருந்து அந்த வைகுண்ட ஏகாதசியில் பரமபத வாசல் திறக்கும் நேரம் போய் நம்ம அந்த நாராயண கோவிந்தா ஹரிஹரி பகவானே அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிட்டு வரும்போது உங்களுடைய
கர்மவினை நிவர்த்தி செய்து வாடா என் பக்கத்தில் அப்படி சொல்லி அவர் பக்கத்திலே வரவழைச்சிடுவார். அதான் பக்கத்தில் வரவழைச்சிக்கலான்னா என்ன, நம்மளுக்கு மோட்சத்தை கிடைக்கும், மோட்சத்துக்கு உண்டான வழி கிடைச்சிருது. அப்போ இந்த ஜீவன் நம்மளுக்கு வந்து உயிர் விட்டு போகுது அப்படின்னா உடல் பூமியில் இருக்கும், ஆத்மா தெய்வலோகம் சென்று வைகுண்டத்தை போய் அடையும். அப்போ அது வரைக்கும் இந்த ஜீவன் வாழும், அது வரைக்கும் இந்த உடல் சரீரத்தோடு சேர்ந்து இந்த உயிர் வாழும். அந்த சரீரம் தாண்டி அந்த உயிர் போகும்போது இந்த வைகுண்ட பிராப்தம் அடையுது, அதுதான் மோட்சம். அப்போ நம்ம அந்த இடத்துல நம்ம என்ன தேவை, புண்ணியங்கள் தேவை. அப்போ புண்ணியம் செய்து வர 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 நம்மளுடைய கர்ம வினை, நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் பல ஜென்மத்தில் பல பாவங்கள் செஞ்சுருப்போம். அப்போ என்ன சொல்கிறது, 108 அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அப்போ 84 லட்சம் யோனி பேதங்கள் வந்து குறைக்கிறார். அப்போ அதில் என்ன வருது, மரமாக இருந்தோம், புல்லாக இருந்தோம், பூண்டாக இருந்தோம், மரமாகி பல்லிரகமாகி பாம்பாகின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு உயிராக நம்ம எடுத்துகிட்டு ஒரு புழுவாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு மிருகமாக இருந்தாலும் சரி, இறைவனை சார்ந்து இருக்கக்கூடிய தன்மை இருந்தால் தான் அந்த அடுத்தடுத்த மனித பிறவி கிடைக்குங்கிறான். அப்போ எத்தனை பிறவி நம்ம தாண்டி இந்த சரீரம் வந்து மனித பிறவி அடைஞ்சிருக்கோம். அப்போ அந்த ஆத்மஸ்வரூபம், அப்போ இறைவனுடைய ஸ்பரிசத்தோடு நம்ம வாழும்போது தெய்வ நிலை அடையிறதுக்கு உண்டான மார்க்கம் அனைத்து கிடைக்குது. ஏனென்றால் மனிதன் மட்டுமே உயர்ந்து நிற்கிறான், நிமிர்ந்து நிற்கிறான். மற்ற விலங்கினங்கள், பறவைகள் அனைத்தும் கீழ்நோக்கியே நிற்கும். ஆகவே அவங்களுக்கு வந்து வெற்றி பெறத்துக்குண்டான வழி கிடைக்காமல் பண்ணிட்டு, அதனால் நீங்கள் இந்த ஏகாதேசி விரதம் தவறாமல் இருந்து வழிபாடு செய்யும்போது, அந்த பெருமானுடைய வழிபாடு செய்யும்போது கோவிந்தா 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 சொல்லி அந்த நாராயண சொல்லி வழிபாடு செய்யும்போது வெற்றி பெறன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபலா ஜெயபலா, வாழ்க வளமுடன்.